எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் ஆகர்ஷ். நான் இன்னைக்கு நம்ம ஹிந்து ரிலீஜியனில் ஃபாலோ பண்ணுற கல்ச்சர், அது பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ரீசனை பற்றி சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம எதனால் விபூதி இருக்கணும்னு பார்க்கலாம். விபூதி நம்ம எல்லா இடத்துலையும் வச்சுக்க மாட்டோம். நெத்தி, மார், கை இந்த மாதிரி இடங்களில் தான் வச்சுப்போம். இங்கே முக்கியமான சில வர்ம புள்ளிகள் இருக்குது. விபூதி இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மை உடையது. முக்கியமாக நம்ம நெத்தியில் வச்சுக்கும் போது நம்ம பிரெயினுக்கு அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இதனால் நம்ம பிரெயின் இன்னும் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். அதனால் பிரெயின் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் பண்ணாலே நம்ம பாடியில் பாதி டிசீஸ் நமக்கு வராது. விபூதி இதுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு வர ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம காப்பாற்றும். அதாவது அது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல். நம்ம உடம்புல ஸ்கின் டிசீஸ் மாதிரி வந்ததுன்னா விபூதி தடவைனா நிச்சயமாக அது ரொம்ப சீக்கிரமாக குணமாகும். ஏன்னா விபூதி பசு சாணத்துலேருந்து வருது. அந்த காலத்தில் கோலம் போட்டதுக்கு முன்னாடி பசு சாணம் கரைச்ச தண்ணியை எடுத்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி தான் கோலமே போடுவாங்க. ஏன்னா பசு சாணம் ஒரு ஆன்டி பாக்டீரியல். அந்த இடத்த சுத்தப்படுத்துறதுக்கு அந்த இடத்துல இருக்கிற கிருமியெல்லாம் அது அழிச்சிடும். அதனால தான் அந்த காலத்தில் அதை அந்த மாதிரி பயன்படுத்தினாங்க. அதுலேருந்து நம்ம கிடைக்கிறது தான் விபூதி. அதனால இதுவும் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம கோவிலை பற்றி பார்க்கலாம். கோவில்களில் இருக்கிற மணி, ஒரு மணியை நம்ம ஒரு தடவை அடித்தோம்னாக்க சரியாக 7 செகண்டுக்கு அதோட எக்கோ அங்கே இருக்கும். அந்த 7 செகண்டில் நம்மளோட லெஃப்ட் அப்புறம் ரைட் இந்த 2 பிரெயினையும் அதை ஆக்டிவேட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். இதனால் ஆல்ஃபா அப்புறம் பீட்டா அப்படின்னு 2 வேவ் நம்ம பிரெயினில் உருவாகும். இதனால் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருப்போம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருப்போம். அதனால் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அந்த இடம் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான இடம்னே சொல்லலாம். கோவிலில் நம்ம கோபுரத்தை பார்த்துருப்போம். அதோட எட்ஜு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பொதுவாகவே ஒரு கண்டக்டர், அதாவது எலக்ட்ரிசிட்டி தரக்கூடிய ஏதாவது ஒரு பொருள், அதோட எட்ஜு ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்டிவ் இன்னும் எஃபிஷியன்சியாக இருக்கும். அதே மாதிரி தான் கோயில் கோபுரமும் இருக்குது. அதோட எட்ஜு ஷார்ப்பாக இருக்கிறதுனால அது எனர்ஜியை ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணி கோவிலில் இருக்கிற மற்ற தெய்வ சிற்பங்களுக்கு அது பாஸ் பண்ணுது. இதனால அந்த எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயும் வந்துடுது. அதன் பின்பு நம்ம உள்ள சொல்லக்கூடிய மந்திரங்கள்னால உருவாகிற வைப்ரேஷன் நம்ம வெளில இருக்கிற பக்தர்கள் மேலே எஃபெக்ட் ஆகி வரும். அதனால வெளில இருக்கிற பக்தர்களுக்கு ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். இதனால பாசிட்டிவ் எனர்ஜியும் அவங்களுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும். இது எடுத்த உடனே வந்துடாது. நம்ம ரெகுலராக கோயில் போக போக தான் வரும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். அதே மாதிரி நம்ம ஏன் கோவிலில் செப்பல் போட்டுட்டு போகக்கூடாதுன்றதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. இதை பற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புளை செப்பல் போடாமல் தினமும் 1 மணி நேரம் நடக்க விட்டாங்க வெறும் காலில். இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை காலை தரையிலே படாமல் தினமும் உட்காந்துருந்தாங்க. இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் என்ன ஆச்சுனாக்க, யார் வந்து காலில் செப்பல் இல்லாமல் 1 மணி நேரம் தினமும் நடந்தாங்களோ ரொம்ப புத்துணர்ச்சியையும் மன நிம்மதியோடையும் இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்கே கோவிலுக்குள்ளே போகிறோம். நம்ம காலில் நிறையா அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது நம்ம பாடியில் இருக்கிற ஒரு பார்ட்டோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம செப்பல் போடாமல் உள்ளே போகும்போது அந்த இடத்துல அந்த அக்கு ப்ரெஷர் நமக்கு வரதுனால நம்ம பாடியும் இன்னும் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷனும் ஆகும். நம்மளும் ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கலாம். அதே மாதிரி கோவிலில் அபிஷேகத்துக்கு நம்ம பயன்படுத்த பொருட்கள் எல்லாம் வீணாக போகுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த காலத்தில் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாத்தையும் கோவில் சம்மந்தப்பட்ட நிலங்களில் விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அது அங்கே இருக்கிற செடிகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு உரமாக இருக்கும். இதனால் அங்கே இருக்கிற விளைச்சலும் ரொம்ப நல்லா கிடைக்கும். இதுபோல் ஹிந்துவிசமில் ரொம்ப நிறைய கல்ச்சரில் நிறைய மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதில் நான் வந்து ஒரு சின்ன பார்ட்டை தான் சொல்லியிருக்கேன். இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்.